வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பெட் கிரைண்டர். இந்த பெட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓடுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சம்மந்தமான வீடியோ தொடர்ந்து ப்ராக்டிக்கலாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த அம்மா பெட் கிரைண்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத எப்படி சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டாப் கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே உள்ள ஸ்டாப்பரை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ டாப் கவரை அப்படி ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி அப்படி எடுத்து ஓரமாக வச்சுக்கிறோம். இப்போ வீலை செக் பண்ண பார்த்தோம்னா வீல் பார்த்தீங்கன்னா பேரிங் ஜாம் ஆயிருக்கு, சேக் இருக்கு. பாருங்க, ஆட்டினா நல்லாவே உங்களுக்கே தெரியும். இப்போ பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி லைட்டாக சுற்றணும்னா பெல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மோட்டருக்கு சப்ளை கொடுத்து பார்த்துடலாம், மோட்டர் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. மோட்டருக்கு சப்ளை கொடுத்து பார்த்தோம்னா மோட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுது, அதே சமயத்தில் சவுண்டோடு ஓடுது. இப்போ கிரைண்டர்லேருந்து இந்த வீலை வெளியெடுக்கணுங்க. வெளியெடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ எல்லாமே ஜாம் ஆகிருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள ரெஸ்டாப் யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா லூஸாகி வந்துருச்சு, ஒரு ஸ்க்ரூ மட்டும் வரல. அதை தட்டி தான் கழட்டியிருக்கோம். தட்டி கழட்டினதில் பார்த்தீங்கன்னா அந்த வீலோட இது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. இந்த உடஞ்ச பீஸு இதை தட்டி தான் கழட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பாருங்கள், இந்த இடத்துல இந்த பீஸை தட்டி தான் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்க்ரூவுமே ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பாடியோடையே ஜாம் ஆகிருக்கு. இந்த பழைய மோட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ வைண்டிங் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி புது மோட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த புது மோட்டர் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோடு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா டேட் போட்டு கொடுத்துருவோம். இந்த டேட்லேருந்து 1 இயர் வாரண்டி. இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா பேரிங் ஜாம் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புது ஷாஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அளவு வச்சு பார்க்குறோம், சரியாக தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு பேரிங், புது பேரிங் வாங்கியிருக்கோம். அது போக பெல்ட் வீல் பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசு வாங்கியிருக்கோம். பாருங்கள், இந்த பழைய வீலு 2 வீலையும் வச்சு பார்த்துடலாங்க, சரியாக இருக்கான்ட்டு. கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டேமேஜ் இருக்குது. இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்க்ரூ போட்டிருக்க இடம் டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரூ போடுற இடம் டேமேஜில் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம புது பாடியே வாங்கி வந்து வச்சுருக்கோம். போல்ட், நட்டு, ஸ்க்ரூ, வாசர் எல்லாம் தேவையான போல்ட். இது வந்து டாப் கவருங்க.
டாப் கவரும் பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கியிருக்கோம். இந்த பழசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸ்க்ரூ ஏற்றவே முடியாத மாதிரி இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா புது பாடி வாங்கி வச்சுருக்கோம். புது பாடி பாருங்கள். மோட்ரு, இந்த சாப்ட்டு, பேரிங்கு, பாட்டம் கவரு, டாப் கவரு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வர போகிறோம். எல்லாமே புதுசு வாங்கியிருக்கோம். நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த சாப்ட்டும் பேரிங்கும் இப்போ ஃபிட் பண்ணிடலாங்க. ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பலகை வச்சு அது மேலே வச்சு பேரிங் இறக்குங்க. ஏன்னா நம்ம சுத்தியில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப அந்த சாப்பிட்டு புதுசு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க. அடிக்கும்போது ஆப்போசிட் அடிங்க. சென்டர் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஆப்போசிட் அடிக்கணும். நீங்கள் ஒரே பொசிஷனில் அடிச்சிங்கன்னா ஒரு சைடு ஏறிக்கும். அதனால் எப்போவுமே ஆப்போசிட் சைடில் பேரிங் இறக்குங்க. இந்த மாதிரி இறக்கிறோம். அடிக்கடி சுற்றி இறக்கணும். ஏன்னா ஒரே சைடு இறக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டம் கவர் எடுத்திருக்கோம். இந்த பாட்டம் கவரில் நம்ம பேரிங் இறக்குன சாப்பிட்ட வச்சு பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஹோல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இறக்குன பேரிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மட்டத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். பேரிங் பிடிச்சிட்டு சாப்பிட்டு சுற்றி பார்க்கலாம். ஃப்ரீயாக சுற்றுது. டைட்டாக சுற்றுச்சுன்னா நம்ம கிரைண்டர் கரெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த பாட்டத்தில் வர்ற குஷன் ரப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் வாங்கிட்டு வந்துருக்குங்க. இப்போ இந்த குஷன் ரப்பர் பாட்டம் கவரில் ஃபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீழே இருந்து போட்டுக்கிட்டு மேல் சைடு நம்மகிட்ட உள்ள நோஸ் பிளேயர் வச்சு இழுத்தோம்னா கரெக்டாக அந்த காடியில் உட்காந்துக்குங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த குஷன் ரப்பரு நம்ம கிரைண்டர் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஓடுறதுக்காக அங்கே இங்கேயும் ஆடாமல் இருக்கும். இந்த மாதிரி பாட்டத்தில் ஃபிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதே போல் பாட்டத்தில் சொருகிக்கிட்டு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு இழுத்தோம்னா கரெக்டாக அந்த காடியில் உட்காந்துரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம 6 புஷும் போட போகிறோம். இப்போ 3 புஷு போட்டோங்க. ஒரு சைடு போட்டோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அந்த நோஸ் பிளேயர் வச்சு இழுத்துக்கலாங்க. பேலன்ஸ் உள்ள 2 புஷையும் போட்டுடலாங்க. இப்போ இதே மாதிரி வச்சு லைட்டாக இழுத்தா போதும். கரெக்டாக அந்த காடியில் உட்காந்துரும். பேலன்ஸ் உள்ள ஒரு புஷையும் இதில் ஃபிட் பண்ணிடலாங்க. பாட்டத்தில் போட்டுட்டு
நம்மகிட்ட எல்லாம் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி மேலே இழுத்தோம்னா புஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டான காடியில் வந்து உட்காந்துரும். இப்போ நமக்கு பாட்டம் கவரில் குஷன் புஷ் வந்து ஃபிட் பண்ணி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வாங்கிட்டு வந்த புது மோட்டர் பார்த்தீங்கன்னா பாட்டம் கவரில் ஃபிட் பண்ணணும். இப்போ பாட்டம் கவரில் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாட்டம் சைடு திருப்பிக்கிறோங்க. இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு அதுக்கு உண்டான வாசரை அதில் போட்டுக்கிறோங்க. அடுத்ததான் நட்டு. நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மரம் கையில் ஏற்றிக்கிங்க. இப்போ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வாசரும் நட்டும் போடணும். அதே மாதிரி கையில் ஏற்றிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு மட்டத்தில் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட உள்ள டியூப் பாக்ஸ் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறோம். இப்போ பாட்டம் கவரில் மோட்டர் ஃபிட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கழட்டி வச்ச பெல்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ணிடலாங்க வீலில். இந்த மாதிரி மோட்டர்லேயும் பெல்ட்டை மாட்டிக்கிட்டு வீல்லையும் பெல்ட்டை மாட்டிக்கிட்டு லைட்டாக சுற்றி வந்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக சுற்றுங்க. கரெக்டாக அந்த காடியில் வந்து உட்காந்துரும். பாருங்கள், இந்த மாதிரி பெல்ட் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வர கூலிங் ஃபேன் ஃபிட் பண்ணிடலாங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூலிங் ஃபேன் அதில் இறக்கிடலாங்க. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் திருப்பி வச்சு அடித்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்டில் இறங்கிடும். இந்த மாதிரி கூலிங் ஃபேன் ஃபிட் பண்ணிக்கிறேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடும்போது ஹீட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நியூட்ரல் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர் இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ண பின்னாடி ப்ளக் பாயிண்டில் போட்டு பார்த்துடலாங்க. ப்ளக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 ஒயரும் டச் ஆகாமல் இருக்கணும். ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க. ப்ளக் இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், புது மோட்ரு ஸ்மூத்தாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளக் எடுத்து விட்ருங்க. கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் கவர் பாட்டம் கவர் எல்லாம் போட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க. இப்போ அதுக்குண்டான ட்ரம்மை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா
அதுக்கு உண்டான ஸ்டோனை இந்த ட்ரம்முக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க. அது ஆடாமல் இருக்குன்றக்காக நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாங்க. இப்போ ப்ளக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கிரைண்டரில் உள்ள சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அருமையாக ஒர்க் ஆகுங்க.